Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Bleach episode 54 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல கொமமுரா அவனோட பங்கை டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவனோட ஸ்வாட அப்படியே பெரிய சைஸ்ல இறக்குனால அது பார்க்க ஏதோ நிஞ்சா மாதிரி இருக்கும். என்பச்சிக்கெல்லாம் சந்தோஷம் தாங்க முடியல. இன்னைக்கு சண்டை சும்மா வேற லெவல்ல இருக்கும்னு அப்படி சண்டைக்கு ரெடி ஆகும் போது அந்த சோகோயோக்கோ ஹில் இருக்கே அந்த இடத்துல ப்ளூ கலர்ல பளீர்னு எனர்ஜி பிளேர் ஒன்னு அடிக்குமா. இவ்வளவு தூரத்துல இருந்தே அதை பார்க்க முடியுது. வேற ஒண்ணும் இல்ல, அங்கதான் நம்ம ரூக்கியாவை போட்டு தள்ள போறாங்க. அந்த செரிமோனி ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படிங்கிறது இந்த பிளேரை பார்க்கும் போதே தெளிவா தெரியுது. எல்லாருமே அப்படியே அசந்து போய் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஆளுகளுக்கு ஒரு சைடு ஷாக்கு, ஐயோ பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆயிருச்சே, எப்படியாச்சும் ரூக்கியாவை அதுக்கு முன்னாடி காப்பாத்தணுமேனு. டோஷிரோ எல்லாம் பார்த்துட்டு நமக்கு நேரம் ஆயிருச்சு சீக்கிரமா போலான்ட்டு ரங்கிக்குவை கூப்பிட்டுக்கிட்டு வேகமா கிளம்புவான். இப்படி இவங்க கிளம்புறத ஏதோ ஒரு கருப்பு உருவம் ஓரத்துல நின்னு பார்த்துக்கிட்டு இருக்குது. யாரு என்னன்னு தெரியல. அதே நேரம் அந்த சென்டாரோ பையன் ஐயோ எக்ஸிகியூஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போல, சீக்கிரமா நம்ம கிளம்பணும், கேப்டன் இன்னும் ரெடி ஆகலையான்னு கத்துவான். அதை கேட்டுட்டு கியோன் கத்துவான், வாய மூடுறா, நீ இப்படி கத்தி சொல்லணும்னு ஒரு அவசியமும் இல்ல, எங்களுக்கு தெரியும் என்ன பண்ணுன்னு. கேப்டன் கத்துற அளவுக்கு நீ ஒன்னும் பெரிய வெண்ணெய் இல்லைன்னு சொல்லிட்டு இவ கத்திக்கிட்டு இருப்பா. கேப்டன் நாங்க எக்ஸிகியூஷன் ஆரம்பிச்சிட்டாங்க, கேப்டன் கதவை திறங்க, கேப்டன் குத்துன்னு குத்திட்டு இருப்பாளா. அப்படியே டோரை திறப்பான், உள்ள இருந்து புகையா வரும். என்னாச்சு கேப்டன் தானா தற்கொலை ஆயிட்டாரான்னு பார்த்தா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவன் ஏதோ ஒரு ஷீல்டோட சீலை பிரேக் பண்ணிட்டு இருந்திருப்பான். அதனாலதான் கொஞ்சம் டைம் ஆயிருச்சு. ஆனா எப்படியோ பிரேக் பண்ணிட்டான். இவங்க கிட்ட இந்த ரிகோர்ஸ்ங்கிறது ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது. இதை வச்சு நம்ம எப்படியாச்சும் வேலையை முடிக்கிறோம். என்ன வேலைன்னா அந்த சோக்கியோக்கு இருக்குல்ல அதை மொத்தமா அழிக்க போறாங்களாமா. அதுக்காக தான் இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணியிருப்பான். அதே நேரம் இங்க ஒருகிமே அந்த வெளிச்சத்தை பார்த்துட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு பதறுவா. வேற ஒண்ணும் இல்ல, ரூக்கியாவை போட்டு தள்ள போறாங்கன்னு சொன்ன உடனே இஷிடா அப்ப நம்ம சீக்கிரமா போகணும், இல்லன்னா ரூக்கியாவை காப்பாற்ற முடியாதும்பா. அப்போ யாச்சுருவோட தான் காமெடி. அப்படியா சரி ஓகே அப்ப நான் கிளம்புறேன் அப்படின்பா. ஏன் என்னாச்சு, எதுக்காக எங்களை விட்டு போறேன்னு கேட்டா அங்க யாரை எக்ஸிக்யூட் பண்ணா எனக்கு என்ன, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லாம்பா. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்துட்டு ஒருவேளை அங்க இச்சி இருந்தான்னா அதான் நம்ம இச்சிக்கோ, அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணுமேம்பா. ஒருஹிமே ரொம்ப தேங்க்ஸ்பாலா. அட இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ் சப்ப முஞ்சி, இச்சி இப்போ கென்பச்சியோட ஃப்ரெண்டு, அதனால நாங்க ஃப்ரெண்டுக்கு எப்பவுமே ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு எல்லாம் முழிப்பாங்க. இவன் எப்ப அவன் கூட ஃப்ரெண்ட் ஆனான்னு. சரி வாங்க இதுக்கு மேல லேட் பண்ணலாம் போலான்னு சொல்லிட்டு செம வேகத்துல பிச்சுக்கிட்டு போவான். இவ இவ்வளவு வேகமா போவான்னு யாருமே எதிர்பார்க்கல. அதே நேரம் போன எபிசோடு ரூக்கியா கிட்ட சாக போறதுக்கு முன்னாடி கடைசியா ஏதாச்சும் சொல்லணுமான்னு கேட்டாங்கல்ல. அவன் அந்த கேப்டன் யமமோட்டோ கிட்ட என்ன சொல்லியிருப்பான்னா, இவளை காப்பாத்துறதுக்காக இச்சிகோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்கல்ல, அவங்க யாரையுமே கொல்லாம அவங்க வீட்டுக்கே திருப்பி அனுப்பி வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பான். யமமோட்டோ அதெல்லாம் முடியாது அப்படி இப்படின்னு சொல்லுவாருன்னு பார்த்தா அவரு ஓகே அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைன்னு அவளுக்கு அவ்வளோ ஹாப்பி. அப்ப அங்க இசேனுங்கிற ஒருத்தையை பார்த்துட்டு ஐயோ பாவம் கடைசி நேரத்துல கூட அவளை காப்பாத்திக்காம மத்தவங்களை காப்பாத்தி விடுறா. இதை கேட்ட கேப்டன் உனகனா இதுக்கு பேரு காப்பாத்தி விடுறது இல்லமா இறக்கம் காட்டுறது அப்படின்னு ஒன்னு அவளுக்கு ஷாக்கு. ஆமா இவ்வளவு நேரம் எங்க இருந்தீங்க, சடனா வந்து நின்றுட்டு இருக்கீங்களேம்மா. அதெல்லாம் போய் வந்துட்டேன், அவளை காப்பாத்துறதுங்கிறது நம்ம கையில இல்ல, ஏதோ நம்மளால முடிஞ்சது அவளுக்காக கவலைப்படுறது மட்டும்தான், அதை பண்ணுவோன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க மாஸ்க போட்டு வந்தவனுங்க அந்த ப்ளூ பிளாருக்கு முன்னாடி நின்னுட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பானுங்க. எல்லாம் அந்த சோக்கியோக்கு ஸ்வாட ரிலீஸ் பண்ண அத்தனை பேரும் ஆர்வமா பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அவனுங்க ஏதோ பண்ணிட்டு இருந்தானுங்கல்ல, டப்புன்னு அந்த கயிறு அத்துரும். அடுத்த செகண்ட் அப்படியே அந்த இடமே அதிரும். இங்க பார்த்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் சோக்கியோக்குவை ரிலீஸ் பண்ணிட்டாங்களா வேற லெவல்ல இருக்குதுன்னு மிரண்டு போய் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அதுல சுத்தி இருந்த கைத்தை தானே அவனுங்க கட் பண்ணி விட்டானுங்க. ஆனா அது பாத்தீங்கன்னா ஏதோ பயங்கர ஸ்ட்ராங்கான கட்ட மாதிரி இருக்கும். யாராச்சும் குறுக்கன்னு இருந்தாங்கன்னா அவ்வளவுதான், வயிற்றுல சொருகி பின்னாடி வழியா வந்திருக்கும். நல்ல வேலை அந்த மாதிரி யாரும் இல்ல. சரி ஒரு வழியா அந்த சோக்கியோக்கு ஸ்வாட வந்து ரிலீஸ் பண்ணியாச்சு. அதை பார்த்துட்டு ரூக்கியா இதுக்கு முன்னாடி அந்த இச்சிமாரு வந்து இவளை குழப்பி விட்டுட்டு போனான், அதாவது வாழணும்னு ஆசையை தூண்டி விட்டு போனான்ல. ஆனா இப்ப அவளுக்கு அந்த கவலை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு இப்ப கொஞ்சம் நிம்மதியா இருக்காமா. அந்த கேப்டன் யமமோட்டோ இருக்காருல்ல, அவர் அவ கேட்ட மாதிரி செய்வாரா அப்படிங்கிறது அவளுக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்குது. அதுக்கப்புறம் சாவணுமா வாழணுமாங்கிற அந்த ஆசைக்கு நடுவுல இருக்கும் போதுதான் அவங்க அண்ணன் அப்படியே வந்தான். வந்து கொஞ்சம் கூட கவலை இல்லாம அப்படி மூஞ்ச திருப்பிக்கிட்டு அப்படி போய் நின்னான். அங்கேயே அவளுக்கு கம்ப்ளீட்டா வாழ்ற ஆசையே போயிருச்சு. இதெல்லாம் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் கரெக்டா அவ கை கட்ட அவுந்து அவளை அலேக்க மேல தூக்கி தொங்க விட்டுருவாங்க. அவ்வளவுதான், இனி இதுக்கப்புறம் அந்த ஸ்வாட வச்சு அவளை போட்டு தள்ள வேண்டியது மட்டும்தான் பெண்டிங். நனோவா பார்த்துட்டு கவலைப்படுவா. உடனே ஷுன்சுயி கவலைப்படாத, நீ கவலைப்பட்டா எனக்கும் கவலையா இருக்குதும்பா, நான் ஒன்னும் கவலைப்படல மூடிக்கிட்டு இல்லைங்கம்பா. அதுக்கப்புறம் அந்த ஸ்வாட ரிலீஸ் பண்ணாங்கல்ல, அது பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நெருப்பா மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருக்குமா. எல்லாம் அசந்து போய் பார்ப்பாங்க, இதான் சோக்கியோக்கு ஸ்வாடா, அதோட பவர் வேற லெவல்ல இருக்குதுன்னு. அப்படியே எரிஞ்சுக்கிட்டே இருந்தது, நெருப்பு பறவையா மாறும், அது இன்னும் சூப்பரா இருக்கும். இதுதான் அதோட உண்மையான ஃபார்ம் ஆமா. இதை வச்சுதான் நம்ம ரூக்கியாவை போட்டு தள்ள போறாங்க. இதுதான் இவங்களோட அல்டிமேட் பனிஷ்மெண்ட்.
வந்துட்டேன். சரி இனி இதுக்கப்புறம் ரூக்கியா அப்படியே கருகி சாம்பலா போக போறா. எல்லாரும் ஆர்வமா பார்த்துட்டு இருப்பாங்க அவ எப்படி சாக போறான்னு. அதுவும் அவளை பார்த்து பறந்து வருமா? அவ மனசுக்குள்ள நம்ம ஒரு ஒழுக்கமான நேர்மையான அழகான லைஃபா தானே வாழ்ந்திருக்கோம். இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு நல்ல நண்பன் கிடைச்சான் ரெஞ்சி, மற்றும் பல அண்ணா கிடைச்சான், ஒரு நல்ல குரு கைசன் கிடைச்சாரு, என் இப்ப கூட இச்சிகோங்கிற ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கான். என் உயிரை காப்பாத்த அவ்வளோ போறான்னா பரவாயில்ல, எனக்கு எந்த ஒரு வழியும் கஷ்டமும் இல்லை. அவங்க எல்லாத்துக்குமே நான் சொல்ல வேண்டிய ஒன்னே ஒண்ணு, நன்றி நன்றி நன்றி. நான் இதோட மண்டைய போட போறேன். இதுக்கப்புறம் எனக்காண்டி யாரும் போராட தேவையில்லை, யாரும் கஷ்டப்படவும் தேவையில்லை. நான் போயிட்டு வரேன், குட் பாய் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்கும் போது அங்க எல்லாம் வெறி கொண்டு ஓடிட்டு இருப்பாங்க. என்ன பிரயோஜனம்? அவ வர்றதுக்குள்ள இவ செத்து அவளை புதைச்சு அந்த இடத்துல புல்லு முளைச்சு அந்த இடத்துல மரமாகி அதுல பழம் பழுத்து நல்லா டேஸ்டா சாப்பிடலாம் போல அவ்வளவு வேகமா வந்துகிட்டு இருக்காங்க. சரி இப்ப அந்த நெருப்பு பேர்டு நம்ம ரூக்கியாவை நோக்கி வேகமா பாஞ்சு வருது. இதுக்கப்புறம் ரூக்கியா செத்துட்டாளா இல்ல தப்புஸ்டாலான்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.